கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்குரிய பகுதி ரோமர் 8:5. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளாய் சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்ம நிறைய பேர் நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம். பட் ஆனால் அது நம்ம நடைமுறையில் கிறிஸ்தவன் மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராயணும். ஏசப்பா எல்லாரையும் மன்னிக்கிற குணமுடையவர், சாந்த குணமுடையவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் நிறைய நேரங்களில் அமைதியை காத்தார். இந்த மாதிரி எந்த ஒரு நற்பலன்களும் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே கோவப்படுறோம், நம்ம நிறைய காரியங்களை தப்பாக முடிவு எடுக்கிறோம். நம்மக்கிட்ட நிதானம், பொறுமை எதுவுமே இல்லை. யோவான் 3:6 மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும்னு நம்ம படிக்கிறோம். மாமிசத்தில் தான் நம்மளும் பிறந்திருக்கோம். ஸோ நம்மளுமே மாமிசமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை நோக்கி நம்ம பிரயாணிப்போம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதை வேண்டி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கொலைசேயர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ஞானஸ்தானம் எடுத்தும் கூட இன்னும் நம்ம தேவனுடைய வழியில், ஏசப்பாவோட வழியில் நம்ம நடவாமல் இருக்கோம். ஏசப்பா எதை நோக்கி ட்ராவல் பண்ணாங்க அப்படி பார்த்திங்கன்னா, அவர் நிறைய மனிதர்களை அவருடைய கிருபையினால் ரட்சித்து அவங்கள காத்து நிறைய பிணையாளிகளை விடுவித்து அவருடைய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்படியான மேலானவைகளை நம்ம தேடணும். அவர் எப்படி அவருடைய பிதாவுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய லாஸ்ட் டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கும், தன்னோட பிதா கிட்ட போயிடணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து கூட நம்ம போயிடணும் அப்படிங்கிற ஒரு மேலான தேடல்களை நம்ம வச்சுக்கணும். எபேசியர் 5:9 கூட ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும், சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் இருக்கணும். இந்த வேலையில் கூட ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா நமக்காக இதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாம். பிகாஸ் அவர் தான் இந்த காரியங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு செல்ல முடியும். ஏசப்பா ஆவியானவரே, எங்களையும் கூட ஆண்டவரே ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு சகல நற்குணத்திலையும் நீதியிலும் உண்மையிலையும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கிறாச்சா. ஆவியானவரே, என் தேவாதி தேவனே, கர்த்தாவே, எங்களை நீர் நினைத்தருளும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.